அனைவருக்கும் வணக்கம். டிஎம்எஸ் பக்தர்கள் பேரவை களஞ்சியம் தொகுப்பிற்காக மலைக்கல்லன் முதல் மதுரை மீட்டோ சுந்தரபாண்டியன் வரை மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படங்களிலே இருந்து நாம் இசை சக்கரவர்த்தி டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் எப்படியெல்லாம் பாடல்களை பாடியிருக்கிறார் என்பதை நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் கே. சங்கர் இயக்கத்திலே அருமையான ஒரு திரைப்படம் சந்திரோதயம். இதிலே கலைச்செல்வி ஜெயலலிதா அவர்களும் மக்கள் திலகமும் அருமையான நடிப்பை வழங்கியிருப்பார்கள். கூட நாகேஷ், மனோரமா உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளங்கள் நடித்துள்ள படம். முதல் பாடலாக என்ன பாடல் தெரியுமா? அருமையான பாடல்கள் இதிலே இருக்கிறது. இதிலே முதல் பாடலாக புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஜனரஞ்சகமா மக்களுடைய அன்பை எப்படி பெறுவது என்பதை எடுத்துக்காட்டாக வந்த அந்த பாடல். அதுல பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொள்வதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை, மனம் என்ற கோயில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும், அழுதவர் சிரிப்பதும் சிரித்தவர் அழுவதும் விதி வழி வந்ததில்லை, ஒருவருக்கென்றே உள்ளது எல்லாம் இறைவனும் தந்ததில்லை அப்படின்னு சொல்லி பாடி இருப்பார். பாருங்க, அமக்களமா இருக்கும். அதுல அந்த மழை கொற்ற மழையில அந்த குழந்தைகள்லாம் பாருங்க, நல்ல கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். அப்படியே தண்ணி குடிச்சுக்கிட்டே அது குழந்தைகள்லாம் நனைஞ்சுக்கிட்டு அவங்களெல்லாம் அரவணைச்சு அந்த ஒரு காப்பகத்துல கொண்டு போய் மக்கள் திலகம் வந்து நடிக்கிற சீன், ஒரு வயசான முதியவரை அப்படியே அழகா தூக்கி போய் உட்கார வைப்பார். அதெல்லாம் கண்கொள்ளா காட்சி. பார்த்து ரசிப்போமா? புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக, நாளும் உழைத்த தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக, மானம் ஒன்றே பெரிதென எண்ணி பிழைக்கும் நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக. போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு. உண்மை என்பது என்றும் உள்ளது, தெய்வத்தின் மொழியாகும். நன்மை என்பது நாளை வருவது, நம்பிக்கை ஒளியாகும். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக.
இல்லை. மனம் என்ற கோயில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். அழுதவர் சிரிப்பதும் சிரித்தவர் அழுவதும் விதி வழி வந்ததில்லை. ஒருவருக்கென்றே உள்ளதை எல்லாம் இறைவனும் தந்ததில்லை. புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா? ஏழை நமக்காக. கங்கை, யமுனை, காவிரி, வைகை ஓடுவதற்காக? நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. அடுத்த பாடல் அருமையான, இதுவும் ஒரு காதல் பாடல். சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ. பொன்னோவியம் என்று பேரானதோ, என் வாசல் வழியாக வலம் வந்ததோ. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ. ஆ ரொம்ப இனிமையான பாடல். பார்த்து ரசிப்போம். வாருங்கள் பார்ப்போம். சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ. பொன்னோவியம் என்று பேரானதோ, என் வாசல் வழியாக வலம் வந்ததோ. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ.
என் கோயில் குடிகொண்ட சிலையல்லவோ சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ செந்தாமரை இரு கண்ணானதோ. எழிலோடு எழில் சேர்த்து இமை மூடவோ எனக்கென்று சுகம் வாங்க துணை தேடவோ மலர் மேனி தன்னை கண்டு மகிழ்ந்தாடவோ மணக்கின்ற தமிழ் மண்ணில் விளையாடவோ கஞ்சாடை கவி சொல்ல இசை பாடவோ இளம் சூரியன் உந்தன் வடிவானதோ செவ்வானமே உந்தன் நிறமானதோ சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ செந்தாமரை இரு கண்ணானதோ. அடுத்த பாடல் மிக அருமையான பாடல். நமது இசை சக்கரவர்த்தி டி.எம். சௌந்தரராஜன் அவர்களும் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களும் ஒரு அருமையான ஒரு கலாட்டா பாடல். அது பார்த்தா தான் புரியும். இப்போ பார்த்தோம் என்ன பாடல் அப்படின்றீங்களா? காசிக்கு போகும் சந்நியாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. காசிக்கு போகும் சந்நியாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. கங்கைக்கு போகும் பரதேசி கங்கைக்கு போகும் பரதேசி நீ நேற்று வரையிலும் சுகவாசி. நீ நேற்று வரையிலும் சுகவாசி. அதுக்கு நம்ம நாகேஷ் எதிரில் நம்ம சீர்காழி ஐயா பாடுவாங்க. ரொம்ப அருமையான கலாட்டா பாடல். காசிநாதனே என் தெய்வம் கட்டிய மனைவி குலதெய்வம். காசிநாதனே என் தெய்வம் கட்டிய மனைவி குலதெய்வம். மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை. மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை. ஆஹா, அது கேட்டுக்கொண்டே ரசிக்கலாம். பார்க்கலாங்க. பாருங்க. காசிக்கு போகும் சந்நியாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. காசிக்கு போகும் சந்நியாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. கங்கைக்கு போகும் பரதேசி கங்கைக்கு போகும் பரதேசி நீ நேற்று வரையிலும் சுகவாசி. காசிக்கு போகும் சந்நியாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. பட்டது போதும் பெண்ணாலே பட்டது போதும் பெண்ணாலே இதை பட்டினத்தாரும் சொன்னாரே. பட்டது போதும் பெண்ணாலே இதை பட்டினத்தாரும் சொன்னாரே. அவ சுட்டது போதும் சிவ சிவ சிவனே சிவ சிவ சிவனே. சுட்டது போதும் சொல்லாலே நான் சுகப்படவில்லை அவளாலே.
சுட்டது போதும் சொல்லாலே நான் சுகப்படவில்லை அவளாலே. காசிக்கு 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 போரே ஆளவிடு என்னை இனிமேலாவது வாழவிடு. இல்லறம் என்பது நல்லறமாகும், இதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். இல்லறம் என்பது நல்லறமாகும், இதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். குடும்பத்தின் விளக்கு மனைவி என்றாகும், கோபத்தை மறந்தால் சொர்க்கம் உண்டாகும். பக்தியின் வடிவம் சந்நியாசம், புண்ணியவான்கள் சகவாசம், அதுவே சந்தோஷம். சக்தியின் வடிவம் சம்சாரம், அவளே அன்பின் அவதாரம், வேண்டாம் வெளிவேஷம். காசிநாதனே என் தெய்வம், கட்டிய மனைவி குலதெய்வம். காசிநாதனே என் தெய்வம், கட்டிய மனைவி குலதெய்வம். மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை, மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை. மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை, மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை. சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ, அவள் துணையினை பிரிவது முறையோ. பகைதான் வளரும், பகையே அன்பாய் மலரும். பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ, கலந்தவர் பிரிந்திட தகுமோ. இல்லறம் இல்லறவே காசிக்கு போகும் சன்னியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. காசிக்கு போகும் சன்னியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. அடுத்த பாடல் நம்ம மக்கள் திலகமும் கலைச்செல்வி ஜெயலலிதா அவர்களும் ரொம்ப அருமையான ஒரு எளிமையான காட்சி. ஆனா பாடல் மிக அருமையாக இருக்கும். நம்ம டிஎம்எஸ் ஐயா அவர்களும் சுசிலா அம்மாவும் ரொம்ப அழகா பாடி இருப்பாங்க. எங்கிருந்தோ ஆசைகள் எண்ணத்திலே ஓசைகள், என்னென்று சொல்வ தெரியாமலே நான் ஏன் இன்று மாறினேன். ரொம்ப அருமையான பாடல், பார்த்து கொண்டே இருக்கலாம். பல தடவை நான் பார்த்து ரசித்த பாடல். ஐயாவுடைய குரல் அப்படியே தேன் அப்படியே அபிஷேகம் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவு நல்லா இருக்கும். பாப்போமா? வயிறு பேசும் இளமனது எந்தன் மனது. ஆசை வரும் வயது உந்தன் வயது பேசும் இளமனது எந்தன் மனது. ஆடவன் பார்வையில் ஆயிரம் இருக்கும் மாதுளம் நாளொரு தூதுகள் அனுப்பும். என்னென்ன சுகம் வருமோ தேவி. எங்கிருந்தோ ஆசைகள் எண்ணத்திலே ஓசைகள் என்னென்று சொல்ல தெரியாமலே நான் தான்